கலந்திடவே வாருங்கள். வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். சுமை நீங்கி இங்கு சுகம் காண கூடுவோம். பொருள் வாழ்வை நீக்கியே அருள் வாழ்வை தேடுவோம். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பில் நாமும் இணைந்து குடும்பமாக மலருவோம். அகிலமெங்கும் இறைவனின் சாட்சியாக வாழுவோம். ஆறுதல் வழங்கிடும் அன்பர் இயேசு பாதம் தேடி இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு மகிழ்வோடு வரவேற்கின்றோம். இவ்வுலகில் நன்மைகளும் தீமைகளும்
ஒன்றாய் கலந்து நிரம்பி இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதை படைத்த இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென்றால் நன்மைகளை மட்டும் தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கைக்கு எடுத்து கொண்டு வாழ வேண்டும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவருடைய துணை நிச்சயம் வேண்டும். அந்த துணையை இறைவனுடைய ஆசீர்வாதங்களை வேண்டி தொடரும் இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம்மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பு நகரில் நாங்கள் துன்புற்றோம், இழிவாக நடத்தப்பட்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். இருப்பினும் பெரும் எதிர்ப்புகளுக்கு இடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம். எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம். மனிதர்களுக்கு அல்ல, எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாய் இருக்க பார்க்கிறோம். நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை, இது உங்களுக்கு தெரிந்ததே. போதனை என்னும் போர்வையில் நாங்கள்
பொருள் பொறிக்க பார்க்கவில்லை. இதற்கு கடவுளே சாட்சி. கிறிஸ்துவின் திருத்தூதர் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனால் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை. மாறாக நாங்கள் உங்களிடையே இருந்த பொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமின்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாய் இருந்தோம். ஏனெனில் நீங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 139 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். என்னை அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். என்னை அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீ அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உய்த்துணர்கின்றேன். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீ அறிந்துள்ளீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். என்னை அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். என்னை அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். என்னை அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். என்னை அறிந்திருக்கின்றீர். Alleluia, 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 Alleluia.
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 1/10 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கிவிடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 21, 22வது வசனத்தை படித்து பார்க்கிற பொழுது, நன்மைகளை பற்றி கொள்ளுங்கள், தீமைகளை விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கிறார். அந்த ஞானியிடம் ஒரு இளைஞர் தேடி வர்றார். ஞானிகிட்ட போய் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நான் பார்ப்பது எல்லாமே தீமையாக இருக்கிறது. எல்லாமே தீமையாக இருக்கிற பொழுது நன்மைகளை நான் எப்படி கற்றுக்கொள்வது, நான் எப்படி நன்மைகளை செய்வது அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே அந்த ஞானி இவனுக்கு நல்ல ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற ஒரு மாமரத்தில் போய் மாம்பழம் பறிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவன் செல்கிறான். போயிட்டு ஏறக்குறைய ஒரு 10 மாம்பழத்தை பறித்து கொண்டு வந்து ஞானியிடம் கொடுக்குறான். அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, அந்த மரத்தில் இவ்வளவு தான் இருந்துச்சா அப்படி கேட்குறாரு. இல்லை, நிறையா இருந்தது, அதில் நீங்கள் கேட்டதால் நல்லதாக பார்த்து ஒரு 10 பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த ஞானி சொல்கிறார், அந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருந்தது, உனக்கு நன்றாக தெரிந்து நல்ல பழங்களை பறித்து கொண்டு வந்தாய். நிச்சயமாக அழுகி போன பழங்களும் அங்கு இருந்திருக்கும், பூச்சியால் பாதிக்கப்பட்ட பழங்களும் அங்கு இருந்திருக்கும். அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நல்ல பழங்களை பறிக்க தெரிந்த உனக்கு இவ்வுலகில் இருக்கக்கூடிய தீமைகள் நிறைந்த உலகம் என்று நீ சொல்கிறாய். அப்படி நிறைந்த உலகத்தில் நன்மைகளை மட்டும் ஏன் உன்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை? உன்னால் முடியும். நல்லதை காண்கிற பொழுது அதை எடுத்துக்கொள், தீயவற்றை காண்கிற பொழுது அதை ஒதுக்கிக்கொள் என்று சொல்லி அவருக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொல்லி அனுப்பினாராம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கும் இதுதான் பாடம். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதுகிறார், நாங்கள் உங்கள்கிட்ட இருக்கும்போது எவ்வளவு துன்பப்பட்டோம் என்பதை நினைவு கூறி பாருங்கள். உங்களுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டு உழைத்தோம் என்பதை சற்று நினைத்து பாருங்கள். ஒரு தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல நாங்கள் உங்களை தேற்றினோம். கடவுள் கொடுத்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்தோம். இப்படியெல்லாம் நல்ல பணியாளர்களாக உங்கள் முன் செயல்பட்டோம் என்பதை திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு நினைவுபடுத்துகிறார். தான் செய்த பணியை, தாங்கள் ஆற்றிய அளப்பரிய பணியை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார்.
அதே இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது இயேசு பரிசேயரையும் சதுசேயரையும் கடுமையாக சாடுகிறார். ஐயோ உங்களுக்கு கேடு என்கிறார். நீங்கள் 1/10 சிறிய சிறிய விளையக்கூடிய தானியங்களிலிருந்தும் மற்ற பகுதிகளிலிருந்தும் 1/10 கடவுளுக்கு செலுத்துவதிலே மிகவும் கவனமாயிருக்கிறீர்கள். ஆனால் கடவுள் சொல்லி கடைபிடிக்க வேண்டிய அன்பு, இரக்கம், நீதி இவற்றையெல்லாம் மறந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கடுமையாக சாடுகிறார். கொசுவை வடிகட்டி உண்கிறீர்கள், ஒட்டகத்தையோ அப்படியே விழுங்குகிறீர்கள் அப்படிங்கிறார். எவ்வளவு 3 காரியங்களை சொல்லி அவர்களை கடுமையாக சாடுகிறார். கிண்ணத்தினுடைய வெளிப்புறத்தை தூய்மையாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அசுத்தமாக வைத்திருக்கிறீர்கள், அதை உண்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கடுமையாக சாடுகிறார் இயேசு கிறிஸ்துவில். பிரியமானவர்களே, இந்த 2 வாசகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நல்லவர்களும் உலகில் இருக்கிறார்கள், கடவுளால் சாடக்கூடிய தீயவர்களும் இவ்வுலகில் இருக்கிறார்கள். நன்மைகளும் இவ்வுலகில் இருக்கின்றன, தீமைகளும் இவ்வுலகில் இருக்கின்றன. நல்லவைகளை தேர்ந்து கொண்டு அதை நம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அருமையான பாடத்தை தான் கடவுள் நமக்கு இன்று ஒரு படிப்பினையாக தருகிறார். மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே நல்லவர் ஒருவரே என்று இயேசு சொல்கிறார். நம்ம ஒரு இடத்துலேருந்து நல்லது மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமாக நடக்காது. எல்லா மனிதரிடத்திலும் நல்ல குணங்களும் இருக்கிறது, தீய குணங்களும் இருக்கிறது. நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், தீய குணங்களை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். கற்றுக்கொள்கிற பொழுது நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தீய பழக்கங்களை ஒதுக்கிவிட வேண்டும். அப்படி நாம் செய்கிற பொழுது நாம் நிச்சயமாக கடவுள் விரும்பக்கூடிய பிள்ளைகளாக வாழ முடியும். ஒரு துணி கடைக்கு போகிறோம், லட்சக்கணக்கான ஆடைகள் இருக்கிறது, துணிகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் வாங்குகிறோமா? இல்லை. நல்லவையாக தேர்ந்தெடுத்து நமக்கு பிடித்தவாறு எந்த விதமான குறையும் இல்லாத ஆடைகளை தேர்ந்தெடுத்து நாம் வாங்குகிறோம். பழக்கடைக்கு போகிறோம், காய்கறி கடைக்கு போகிறோம், நல்ல பழங்களை நல்ல காய்கறிகளை தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம். சின்னஞ்சிறிய பொருட்களையே நல்லவையாக தேர்ந்தெடுத்து வாங்க தெரிந்த நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள் நல்லவையாக இருக்க வேண்டும், வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் நல்ல படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று அறிந்திருந்தால் உலகில் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். எது நமக்கு தேவையோ, எது நல்லவையோ, எது நல்ல படிப்பினையை கொடுக்கிறதோ அதை மட்டும் தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு வளரக்கூடிய சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் இதுதான். பார்ப்பவற்றையெல்லாம் கேட்பவற்றையெல்லாம் மனதில் நிறுத்தி கொண்டு அவைதான் உண்மை, அவைதான் வாழ்க்கை என்று வளர்வதால் தான் இன்றைய சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பலர் தவித்து கொண்டிருக்கிறோம். உலகம் என்பது நன்மையும் தீமையும் நிறைந்தது. நன்மை மட்டும்தான் உலகில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கற்பனை உலகில்தான் நாம் வாழ வேண்டும். உண்மையான உலகில் நன்மை மட்டும் இருப்பதில்லை, தீமையும் இருக்கிறது. ஆனால் நன்மையும் தீமையும் நிறைந்த இவ்வுலகிலிருந்து நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த சந்ததியருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் மனதில் இருத்த வேண்டிய அவசியமில்லை, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. எது நல்லவையோ, எது வாழ்க்கைக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக கடவுள் விரும்பக்கூடிய மக்களாக நாமும் வாழ முடியும், வளர முடியும். அதை நாம் பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அதைத்தான் ஆமோஸ் இறைவாக்கினர் எழுதிய புத்தகத்திலே 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் மிக அழகாக சொல்கிறார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நன்மைகளை மட்டும் நாடக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம், நன்மைகளை கற்றுக்கொள்வோம், நம்மால் முடிந்தவரை நன்மைகளை செய்து இவ்வுலகை நன்மையால் நிரப்புவோம். அப்பொழுது அவற்றை பார்க்கின்ற நன்மைகளை படைத்த கடவுள் நமக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுப்பார். நல்லாயன் இயேசு இன்றும் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.
அள்ளி தந்தாயே இறைவா அள்ளி தந்தாயே அள்ளி தந்தாயே இறைவா அள்ளி தந்தாயே நலமும் நட்பும் உறவும் தந்தாய் உணவும் உடையும் உயிரும் தந்தாய் உன்னை போல நானும் வாழ உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ அள்ளி தந்தாயே இறைவா அள்ளி தந்தாயே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் என்றும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டபமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் எண்ணிறை தேவன் எட்டிய தீபமே பாவலன் பாடல். தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். இந்திர தெய்வம் ஏற்றிய தெய்வமே பாமரன் பாடல். தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம்.
என்னாலுமே என்னாலுமே அவரது என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தன்னிறை என்பார் தாம் கண்ட ஜீவன பரமனின் பாதம் என் நாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே உன்னோடு நான் ஒன்றாகிட உயிரோடு உயிர் சேர்ந்து உறவாடிட நெஞ்சும் பாடுது கண்களும் தேடுது தஞ்சமென்றவரே என்னுள்ளம் நாடுது நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது தஞ்சமென்றவரையே என்னுள்ள நாடுது என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தன்னிறை என்பார் தாம் கண்ட ஜீவன பரமனின் பாதம் நன்றி கூறி மன்றாடுவோமாக. நம்பினோரை கைவிடாத இறைவா, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangkanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. திரு இருதய ஆண்டவரின் ஆசீரோடும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்